உங்கள் தோட்டத்தில் உள்ள குரண்டு மற்றும் கூஸ்பெர்ரி செடிகளை பார்த்து நீங்கள் எப்போதாவது பெருமூச்சு விட்டிருக்கிறீர்களா? இலைகள் பச்சையாக இருக்கின்றன, ஆனால் பழங்கள் மட்டும் ஏன் மிகவும் குறைவாகவே காய்க்கின்றன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா? அல்லது செடிகள் திடீரென்று காய்ந்து போவதைப் பார்த்து குழப்பமடைந்திருக்கிறீர்களா? இன்று நாம் ஒரு மிக முக்கியமான தலைப்பை பற்றி பேசப் போகிறோம். உங்கள் ஆசையான செடிகளை நீங்களே உங்கள் கைகளால் கொன்று கொண்டிருக்கலாம் என்ற கசப்பான உண்மையை நீங்கள் அறியப் போகிறீர்கள். ஆம், நீங்கள் சரியாகத்தான் கேட்டீர்கள். அதிக அன்பினாலோ அல்லது அறியாமையினாலோ நீங்கள் செய்யும் 5 மோசமான தவறுகள் உங்கள் முழு மகசூலையும் அழித்து விடுகின்றன. இந்த வீடியோவின் முடிவில் அந்த ரகசிய தவறுகள் என்ன என்பதையும் அவற்றை எப்படி சரி செய்து கொத்து கொத்தாக பழங்களை பெறுவது என்பதையும் நீங்கள் தெளிவாக கற்றுக்கொள்வீர்கள். எனவே இந்த வீடியோவை ஒரு நொடி கூட தவறவிடாமல் முழுமையாக பாருங்கள். இது உங்கள் தோட்டத்தையே மாற்றி அமைக்கப் போகிறது. இந்த செடிகளின் பின்னணியை பற்றி நாம் முதலில் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். குரண்ட் மற்றும் கூஸ்பெர்ரி செடிகள் இயற்கையாகவே மிகவும் வலிமையானவை. பல 100 ஆண்டுகளாக இவை குளிர்ந்த நிலப்பரப்புகளிலும் காட்டுப்பகுதிகளிலும் எந்த ஒரு மனிதனின் உதவியும் இல்லாமல் செழித்து வளர்ந்து வந்துள்ளன. இந்த செடிகள் கடினமான காலநிலையை தாங்கி வளரக்கூடிய ஒரு அற்புதமான மரபணுவை கொண்டுள்ளன. ஆனால் இவற்றை நாம் நமது வீட்டுத் தோட்டத்திற்கு கொண்டு வரும்போது நிலைமை தலைகீழாக மாறிவிடுகிறது. நாம் அவற்றுக்கு அதிகப்படியான கவனிப்பை வழங்குகிறோம் என்று நினைத்துக்கொண்டு இயற்கைக்கு முரணான பல விஷயங்களைச் செய்கிறோம். ஒரு காலத்தில் காடுகளில் தானாக காய்த்து குலுங்கிய செடிகள் இன்று நமது தோட்டங்களில் சில பழங்களை உற்பத்தி செய்யவே மிகவும் சிரமப்படுகின்றன. இதன் பின்னணியில் உள்ள அறிவியல் என்ன? செடிகளுக்கு உண்மையில் என்ன தேவை என்பதை புரிந்து கொள்ளாமல் நாம் கண்மூடித்தனமாக பின்பற்றும் சில பழக்க வழக்கங்கள்தான் இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம். இப்போது அந்த தவறுகள் ஒவ்வொன்றையும் ஆழமாக ஆராய்வோம். பல தோட்டக்காரர்கள் செய்யும் ஒரு மிக முக்கியமான பிழையை இப்போது பார்ப்போம். அதாவது உங்கள் செடிகளுக்கு எப்படி தண்ணீர் ஊற்றுகிறீர்கள் என்பதுதான் அது. பொதுவாகவே செடிகளுக்கு நிறைய தண்ணீர் ஊற்றினால் அவை நன்றாக வளரும் என்று பலர் நம்புகிறார்கள். ஆனால் உண்மையில் அது ஒரு மாபெரும் கட்டுக்கதை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, நீங்கள் ஒரு தொட்டியில் அல்லது நிலத்தில் குரண்ட் செடியை நட்டுவிட்டு தினமும் அதன் மேல் ஒரு வாளி தண்ணீரை ஊற்றுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இது செடியின் வேர்களுக்கு கடுமையான மூச்சுத் திணறலை ஏற்படுத்துகிறது. ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆம், செடியின் வேர்களுக்கும் சுவாசிக்க ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. நீங்கள் தொடர்ந்து தண்ணீர் ஊற்றும்போது மண்ணில் உள்ள காற்று இடைவெளிகள் அனைத்தும் நீரால் நிரப்பப்படுகின்றன. இதனால் வேர்களால் சுவாசிக்க முடிவதில்லை. இதை ஒரு தெளிவான உதாரணத்துடன் சொல்ல வேண்டுமென்றால், ஒரு மனிதனை தண்ணீருக்கு அடியில் மூழ்கடித்து அவரைத் தொடர்ந்து சுவாசிக்கச் சொல்வதற்குச் சமம் இது. இந்த தவறைத் தொடர்ந்து செய்தால் செடி செத்துப்போகும். இந்த அதிகப்படியான நீர்ப்பாசனத்தின் விளைவுகள் உடனடியாக தெரியாது என்பதுதான் இதில் உள்ள பெரிய ஆபத்து. ஆரம்பத்தில் செடியின் இலைகள் லேசாக மஞ்சள் நிறமாக மாறும். இதை நீங்கள் தண்ணீர் பற்றாக்குறை என்று தவறாக நினைத்து மீண்டும் அதிக தண்ணீரை ஊற்றுவீர்கள். இந்த தொடர்ச்சியான தவறு மண்ணுக்குள் ஒரு சேற்றுப் பகுதியை உருவாக்கி வேர் அழுகல் நோயை அழைக்கிறது. செடியின் வேர்கள் கருப்பாக மாறி அழுகத் தொடங்கும். வேர்கள் அழுகிய பிறகு செடியால் மண்ணில் உள்ள எந்த ஒரு சத்தையும் உறிஞ்ச முடியாது. மேலே இருந்து பார்த்தால் செடி வாடுவது போலத் தெரியும், ஆனால் உள்ளே அது மூழ்கிக் கொண்டிருக்கும். எனவே செடிகளுக்கு எப்போது தண்ணீர் தேவை என்பதை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். மண்ணின் மேல் அடுக்கு சுமார் 2 அங்குலம் காய்ந்த பிறகு மட்டுமே தண்ணீர் ஊற்ற வேண்டும். அளவுக்கு அதிகமாக அன்பு காட்டி செடிகளை அழித்து விடாதீர்கள். மண்ணின் ஈரப்பதத்தை உங்கள் விரல்களால் தொட்டு பார்த்து முடிவு செய்வதுதான் சிறந்த வழி. இப்போது இதற்கு நேர்மாறான மற்றொரு பெரிய தவறை பார்ப்போம். சில தோட்டக்காரர்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதையே மறந்து விடுவார்கள். குரண்ட் மற்றும் கூஸ்பெர்ரி செடிகள் வறட்சியை தாங்கும் தன்மை கொண்டவை என்ற ஒரு தவறான நம்பிக்கை மக்களிடையே உள்ளது. ஓரளவுக்கு அவை தாக்குப்பிடிக்கும் என்பது உண்மைதான். ஆனால் பழங்கள் உருவாகும் காலகட்டத்தில் அவற்றுக்குச் சீரான ஈரப்பதம் தேவை. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் போது செடியானது தனது உயிர் வாழ்வதற்காக ஒரு கடுமையான முடிவை எடுக்கிறது. அது தன்னிடம் உள்ள பழங்களையும் பூக்களையும் முதலில் உதிர்த்துவிடும். ஏனென்றால் பழங்களை உருவாக்குவதற்கு அதிக ஆற்றலும் நீரும் தேவை. எனவே
செடி தன்னை தற்காத்துக் கொள்ள தனது சொந்த குழந்தைகளை தூக்கி எறிவது போல பழங்களை உதிர்க்கிறது. இதை ஒரு பாலைவனத்தில் தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் மனிதனுடன் ஒப்பிடலாம். அவர் முதலில் தனது கையில் உள்ள பளுவான பொருட்களை தூக்கி எறிந்துவிட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ளவே முயற்சிப்பார். இதுதான் செடிக்கும் நடக்கிறது. இந்த நீர்ப்பாசன பிரச்சனையை சமாளிக்க ஒரு அற்புதமான மற்றும் எளிமையான வழி இருக்கிறது. அதுதான் மூடாக்கு போடுதல் அல்லது மல்ச்சிங் முறை. செடியின் அடிப்பகுதியில் மண்ணின் மேல் காய்ந்த இலைகள், வைக்கோல் அல்லது மரப்பட்டைகளை சுமார் 3 அங்குல உயரத்திற்கு பரப்பி வைக்க வேண்டும். இது மண்ணில் உள்ள ஈரப்பதம் வெயிலால் ஆவியாகிப் போவதை தடுக்கிறது. மேலும் இது மண்ணின் வெப்பநிலையை சீராக பராமரிக்க உதவுகிறது. நீங்கள் மூடாக்கு போடும்போது கோடை காலத்தில் கூட மண்ணின் ஈரப்பதம் பல நாட்களுக்கு தக்க வைக்கப்படும். இது செடியின் வேர்களுக்கு மிகவும் வசதியான ஒரு சூழலை உருவாக்குகிறது. அடிக்கடி தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்ற உங்கள் கவலையும் குறையும். மூடாக்கு மட்கும்போது அது செடிக்குத் தேவையான இயற்கை உரமாகவும் மாறுகிறது. எனவே சரியான நேரத்தில் தண்ணீர் ஊற்றுவதும் மூடாக்கு மூலம் ஈரப்பதத்தை பாதுகாப்பதும் தான் அதிக மகசூலுக்கான முதல் ரகசியமாகும். அடுத்து நாம் பார்க்கப் போகும் இரண்டாவது பெரிய தவறு செடிகளை வெட்டி விடுவது அல்லது கவாத்து செய்வது பற்றியது. பலருக்கு தங்கள் செடிகளின் கிளைகளை வெட்டவே பயமாக இருக்கும். வெட்டினால் செடிக்கு வலிக்கும் அல்லது செடி வளராது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இயற்கையாகவே வளரட்டும் என்று செடியை அப்படியே விட்டுவிடுவார்கள். ஆனால் குரண்ட் மற்றும் கூஸ்பெர்ரி செடிகளைப் பொறுத்தவரை இது ஒரு தற்கொலைக்குச் சமமான முடிவாகும். நீங்கள் கவாத்து செய்யாமல் விட்டால் அந்த செடி ஒரு காடு போல அடர்த்தியாக வளரும். எல்லா கிளைகளும் ஒன்றோடொன்று பின்னிப் பிணைந்து கொள்ளும். ஒரு அடர்ந்த காட்டுக்குள் சூரிய ஒளி நுழைய முடியாதது போல உங்கள் செடியின் மையப்பகுதிக்குள் சூரிய ஒளியும் காற்றும் செல்லவே முடியாது. செடியின் மையப்பகுதி எப்போதும் இருட்டாகவும் ஈரப்பதத்துடனும் இருக்கும். இது பூஞ்சை நோய்களுக்கு ஒரு சொர்க்கமாக மாறிவிடும். சூரிய ஒளிப்படாத எந்த கிளையிலும் சுவையான பழங்கள் உருவாகாது என்பதை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். கவாத்து செய்வதில் இன்னொரு பெரிய குழப்பம் என்னவென்றால் எந்த கிளையை வெட்டுவது, எதை விடுவது என்பதுதான். சிலர் தவறான வழிகாட்டுதலின்படி புதிதாக வளரும் பச்சை கிளைகளை வெட்டி எறிந்து விடுவார்கள். ஆனால் பழைய மரக்கட்டை போன்ற தடிமனான கிளைகளை அப்படியே விட்டு விடுவார்கள். இது மகசூலை முற்றிலுமாக அழிக்கும் ஒரு செயலாகும். ஒரு உண்மை என்னவென்றால் கூஸ்பெர்ரி மற்றும் குரண்ட் செடிகள் பெரும்பாலும் புதிய கிளைகளில்தான் அதிக பழங்களை கொடுக்கும். 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கிளைகள் செடியின் சத்தை உறிஞ்சும் ஒட்டுண்ணிகள் போலச் செயல்படும். அவை எந்த பயனும் தராமல் செடியின் ஆற்றலை வீணடிக்கும். இதை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யாத வயதான ஊழியர்களை வைத்துக்கொண்டு சுறுசுறுப்பான புதிய இளைஞர்களை வேலையை விட்டு தூக்குவது போலத்தான் இது. எனவே வயதான அடர் பழுப்பு நிறத்தில் உள்ள தடிமனான கிளைகளை செடியின் அடிப்பகுதியிலேயே வெட்டி அகற்ற வேண்டும். செடியின் வடிவத்தை ஒரு கோப்பை அல்லது கிண்ணம் போல அமைப்பதுதான் சரியான கவாத்து முறையாகும். செடியின் மையப்பகுதி காலியாகவும் கிளைகள் வெளிப்பக்கத்தை நோக்கி விரிந்தும் இருக்க வேண்டும். இப்படிச் செய்வதால் காலை சூரியனின் கதிர்கள் செடியின் ஒவ்வொரு இலை மற்றும் கிளைகளின் மீதும் படும். சூரிய ஒளி படும்போதுதான் செடியில் ஒளிச்சேர்க்கை சிறப்பாக நடந்து அதிக இனிப்பான பழங்கள் உருவாகும். மேலும் செடிக்குள் காற்று சீராக புகுந்து வெளியேறுவதால் மழைக்குப் பிறகு இலைகள் விரைவாக காய்ந்துவிடும். இதனால் இலைகளை தாக்கும் பல்வேறு பூஞ்சை நோய்கள் இயற்கையாகவே தடுக்கப்படுகின்றன. தரையோடு உராயும் கிளைகள், ஒன்றோடு ஒன்று உராய்ந்து காயத்தை ஏற்படுத்தும் கிளைகள் மற்றும் நோயுற்ற கிளைகள் ஆகியவற்றை ஈவிரக்கமின்றி வெட்டி எறிய வேண்டும். கவாத்து செய்வது என்பது செடியை தண்டிப்பதல்ல, அது செடிக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கும் ஒரு அறுவை சிகிச்சை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கவாத்து செய்வதற்கு சரியான நேரம் எது என்பதிலும் பலர் தவறு செய்கிறார்கள். செடிகள் பூக்கத் தொடங்கும் போதோ அல்லது பழங்கள் வளரும் போதோ கிளைகளை வெட்டக்கூடாது. அவ்வாறு செய்தால் செடி கடுமையான அதிர்ச்சிக்கு உள்ளாகும். குளிர்காலத்தின் இறுதியிலோ அல்லது வசந்த காலத்தின் தொடக்கத்திலோ, அதாவது செடி உறக்க நிலையில் இருக்கும்போதுதான் கவாத்து செய்ய வேண்டும். அப்போதுதான் செடிக்குள் சாறு ஓட்டம் குறைவாக இருக்கும். நீங்கள் வெட்டும் இடங்களில் இருந்து கிருமிகள் உள்ளே நுழைவதைத் தடுக்க வெட்டப் பயன்படுத்தும் கத்தரிக்கோலை சுத்தமாகவும் கூர்மையாகவும் வைத்திருக்க வேண்டும்.
மழுங்கிய கத்தியால் வெட்டும்போது செடியின் பட்டை கிழிந்து அது நோய்களுக்கு அழைப்பு விடுக்கும். எனவே சரியான நேரத்தில் சரியான கருவிகளைக் கொண்டு சரியான கிளைகளை நீக்குவது உங்கள் மகசூலை பல மடங்கு அதிகரிக்கும். பயப்படாமல் உங்கள் கத்தரிக்கோலை எடுங்கள். மூன்றாவது மிக முக்கியமான தவறு உரமிடுதலில் நாம் செய்யும் பிழைகளாகும். நமது செடி வேகமாக வளர வேண்டும் என்ற ஆசையில் பலர் கடைகளில் விற்கும் நைட்ரஜன் அதிகம் உள்ள ரசாயன உரங்களை அள்ளிக் கொட்டுவார்கள். நைட்ரஜன் என்பது இலைகளின் வளர்ச்சிக்கு மிகவும் தேவையானதுதான். ஆனால் அத அளவுக்கு அதிகமாக கொடுக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் கொரண்ட் செடி பார்ப்பதற்கு மிக அழகாக பெரிய பெரிய பச்சையான இலைகளுடன் பிரம்மாண்டமாக வளரும். நீங்கள் உங்கள் செடியை பார்த்து மிகவும் பெருமைப்படுவீர்கள். ஆனால் சீசன் வரும்போது அதில் ஒரு பூ கூட பூக்காது, ஒரு பழம் கூட காய்க்காது. ஏனென்றால் அதிகப்படியான நைட்ரஜன் செடியின் முழு கவனத்தையும் இலைகளை உருவாக்குவதிலேயே திருப்பிவிடுகிறது. இதை ஒரு ஜிம்முக்கு செல்லும் நபருடன் ஒப்பிடலாம். அவர் தசைகளை வளர்ப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தி தனது மூளையின் அறிவாற்றலை வளர்க்கத் தவறுவது போலத்தான் இது. செடிக்கு இனப்பெருக்கம் செய்ய, அதாவது பழங்களை உருவாக்கத் தோன்றவே தோன்றாது. பழங்கள் அதிகமாக காய்க்கவும் அதன் சுவை இனிப்பாக இருக்கவும் செடிக்கு பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகிய சத்துக்கள்தான் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றன. இதை அறியாமல் சிலர் மாட்டுச் சாணம் மட்டுமே செடிக்குச் சிறந்த உரம் என்று நம்பி அதையே தொடர்ந்து போடுவார்கள். மாட்டுச் சாணத்தில் நைட்ரஜன் அதிகமாக இருக்கும். பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்களை செடிக்கு எப்படி வழங்குவது? சாம்பல், எலும்புப் பொடி அல்லது வாழைப்பழத் தோலில் இருந்து தயாரிக்கப்படும் திரவ உரம் ஆகியவை இதற்குச் சிறந்த உதாரணங்கள். செடிகள் பூக்கத் தொடங்கும் நேரத்திலும் பழங்கள் உருவாகும் நேரத்திலும் இந்த பொட்டாசியம் சத்துக்கள் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். அப்போதுதான் பழங்கள் கொட்டாமல் உறுதியாக நிற்கும். உங்கள் செடி பூக்களை கொட்டுகிறது என்றால் அதற்கு பொட்டாசியம் பற்றாக்குறை இருக்கிறது என்பதை நீங்கள் உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டும். மண்ணின் கார அமிலத்தன்மை, அதாவது pH அளவு பற்றி பல தோட்டக்காரர்களுக்கு தெரிவதே இல்லை. குரண்ட் மற்றும் கூஸ்பெர்ரி செடிகள் சற்று அமிலத்தன்மை கொண்ட மண்ணில்தான் மிகச் சிறப்பாக வளரும். ஆனால் சிலர் செடிகளுக்கு நல்லது என்று நினைத்துக்கொண்டு அடுப்புச் சாம்பலை அளவுக்கு அதிகமாக மண்ணில் தூவி விடுவார்கள். சாம்பல் மண்ணின் காரத்தன்மையை மிகவும் அதிகரித்துவிடும். மண்ணின் pH அளவு மாறும்போது மண்ணில் செடிக்குத் தேவையான இரும்புச் சத்து மற்றும் பிற நுண்ணூட்டச் சத்துக்கள் இருந்தாலும் செடியின் வேர்களால் அவற்றை உறிஞ்சவே முடியாது. இதை ஆங்கிலத்தில் நியூட்ரியன்ட் லாக் அவுட் என்று சொல்வார்கள். ஒரு அறையில் நிறைய உணவுகள் வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த அறையின் சாவி உங்களிடம் இல்லை என்றால் உங்களால் எப்படிச் சாப்பிட முடியாதோ அதே நிலைமைதான் செடிக்கும் ஏற்படும். செடியின் இலைகள் வெளுத்துப்போய் மஞ்சள் நிறமாக மாறும். எனவே மண்ணின் தன்மையை மாற்றும் பொருட்களை பயன்படுத்தும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உரமிடுவதற்கு சரியான நேரத்தை தேர்ந்தெடுப்பதும் மிகவும் அவசியம். இலையுதிர் காலத்தின் இறுதியில் அல்லது குளிர்காலத்தில் செடிகளுக்கு உரம் வைப்பது முற்றிலும் வீணான ஒரு செயலாகும். அந்த நேரத்தில் செடிகள் உறக்க நிலையில் இருக்கும். வேர்கள் எந்தச் சத்தையும் உறிஞ்சாது. வசந்த காலத்தின் தொடக்கத்தில் புதிய இலைகள் முளைக்கத் தொடங்கும்போது முதல் முறையாக பொதுவாக இயற்கை உரங்களை வழங்க வேண்டும். பின்னர் பூக்கள் பூக்கத் தொடங்கும்போது பொட்டாசியம் நிறைந்த உரங்களை வழங்க வேண்டும். ரசாயன உரங்களை விட நன்கு மட்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரம் போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்துவது மண்ணின் நுண்ணுயிரிகளைப் பெருக்கி செடிகளுக்கு நீண்ட கால பலன்களைத் தரும். செடிகளுக்கு உரம் வைக்கும்போது செடியின் தண்டு பகுதிக்கு மிக அருகில் வைக்காமல் செடியின் கிளைகள் எவ்வளவு தூரம் விரிந்துள்ளதோ அந்த எல்லைக்கு கீழே வட்டமாக உரம் வைப்பதுதான் வேர்களுக்கு எளிதாகச் சென்றடையும் முறையாகும். நான்காவது பயங்கரமான தவறு பூச்சிகள் மற்றும் நோய்களை நாம் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக விடுவதாகவும். உங்கள் செடியின் இலைகள் சுருண்டு இருப்பதை பார்த்திருப்பீர்கள். அதை ஏதோ வெயிலின் தாக்கத்தால் ஏற்பட்டதென்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்தச் சுருண்ட இலைகளை பிரித்துப் பார்த்தால் உள்ளே பச்சையாகவோ அல்லது கருப்பாகவோ ஆயிரக்கணக்கான அசுவினி பூச்சிகள் கூட்டமாக அமர்ந்து செடியின் சாற்றை உறிஞ்சிக் கொண்டிருக்கும். அவை செடியின் உயிர் சாற்றை உறிஞ்சுவது மட்டுமல்லாமல் ஒரு வகையான இனிப்பான திரவத்தையும் வெளியேற்றும். இந்த திரவத்தின் மீது எறும்புகள் மொய்க்கும். மேலும் கருப்பு நிற பூஞ்சை உருவாகும். இதை நீங்கள் ஆரம்பத்திலேயே கவனித்து அழிக்காவிட்டால்
சில வாரங்களிலேயே செடி முழுமையாக தனது பலத்தை இழந்துவிடும். இவை ஒரு அமைதியான கொலையாளிகள் போலச் செயல்பட்டு உங்கள் மகசூலை சத்தமில்லாமல் அழித்துவிடும் வல்லமை கொண்டவை. பூச்சிகளை தாமாகவே போய்விடும் என்று நம்புவது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமாகும். பல தோட்டக்காரர்கள் பூச்சிகளைக் கண்டவுடன் எளிய வீட்டு வைத்தியங்களான வெறும் தண்ணீரைத் தெளிப்பது அல்லது லேசான சோப்பு தண்ணீரைத் தெளிப்பது என்று செய்துவிட்டு பிரச்சனை தீர்ந்துவிட்டது என்று நினைப்பார்கள். ஆனால் கடுமையான தாக்குதலின் போது இந்த மென்மையான முறைகள் வேலை செய்யாது. உதாரணமாக, பவுடரி மில்டியூ எனப்படும் மாவுப் பூஞ்சை நோய் கூஸ்பெர்ரி செடிகளை மிக எளிதாகத் தாக்கும். இலைகள் மற்றும் பழங்கள் மீது வெள்ளை நிறத்தில் பவுடர் தூவியது போல இது காணப்படும். இந்த நோய் வந்த பிறகு பழங்களை சாப்பிடவே முடியாது. இதை ஆரம்பத்திலேயே தடுக்க வேப்ப எண்ணெய் கரைசலை சரியான விகிதத்தில் கலந்து இலையின் மேல் பக்கம் மட்டுமின்றி அடிப்பக்கமும் படும்படி நன்றாகத் தெளிக்க வேண்டும். நோய் முற்றிய பிறகு கவலைப்படுவதை விட வருமுன் காப்பதே சிறந்த அறிவுபூர்வமான செயலாகும். குரண்ட் செடிகளைத் தாக்கும் மிகக் கொடூரமான ஒரு எதிரி இருக்கிறது. அதன் பெயர் கிளாஸ்விங் மாத் என்னும் ஒரு வகையான அந்துப்பூச்சியின் புழுவாகும். இந்த புழுவை நீங்கள் சாதாரணமாக வெளியில் பார்க்க முடியாது. இது செடியின் தண்டை குடைந்து உள்ளே சென்று தண்டுக்குள் இருக்கும் மென்மையான பகுதியை சாப்பிட்டுக் கொண்டே வளரும். வெளியிலிருந்து பார்த்தால் செடி நன்றாக இருப்பது போலவே தெரியும். ஆனால் திடீரென்று ஒரு நாள் காய்கள் நிரம்பிய ஒரு பெரிய கிளை அப்படியே காய்ந்து முறிந்து கீழே விழும். அந்த உடைந்த கிளையின் உள்ளே பார்த்தால் தண்டு முழுவதும் காலியாக குடையப்பட்டிருக்கும். இதை ஒரு வீட்டின் அஸ்திவாரத்தை கரையான் அரிப்பதற்குச் சமமாகச் சொல்லலாம். இந்த புழு தாக்கிய கிளைகளை காப்பாற்றவே முடியாது. அந்த நோயுற்ற கிளையை முழுமையாக வெட்டி தோட்டத்தை விட்டு வெகு தொலைவில் தீயிட்டு எரிக்க வேண்டும். இல்லையெனில் அடுத்த வருடம் அந்த புழுக்கள் முழு தோட்டத்திற்கும் பரவிவிடும். பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டில் உள்ள முக்கிய தந்திரம் என்னவென்றால், பிரச்சனை வருவதற்கு முன்பே விழிப்போடு இருப்பதுதான். குளிர்காலம் முடிந்து செடிகளில் மொட்டுக்கள் லேசாக வீங்கத் தொடங்கும் காலகட்டமே பூச்சி மருந்து தெளிக்க மிகச் சரியான நேரமாகும். அந்த நேரத்தில் செடியின் பட்டைகளுக்குள் ஒளிந்திருக்கும் பூச்சிகளின் முட்டைகள் மற்றும் பூஞ்சைகளின் வித்துக்களை அழிப்பது மிகவும் எளிது. இயற்கை முறையில் தோட்டத்தை பராமரிப்பவர்கள் இந்த ஆரம்ப கட்டத்திலேயே பூண்டு கரைசல் அல்லது வேப்ப எண்ணெய் கரைசலை ஒரு முறை முழுமையாகத் தெளித்து விடுவது அந்த வருடம் முழுவதும் உங்கள் செடிகளை பாதுகாப்பாக வைக்கும் ஒரு கவசமாகச் செயல்படும். செடியை தினமும் ஒரு முறையாவது உற்று கவனிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இலைகளின் நிறம் மாறுவது அல்லது துளைகள் விழுவதைக் கண்டவுடன் உடனடியாகச் செயல்படுங்கள். தாமதிக்கும் ஒவ்வொரு நாளும் உங்கள் மகசூலின் அளவை குறைத்துக் கொண்டே இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 5வது மற்றும் கடைசி தவறு, செடிகளை நடும் இடத்தை தவறாகத் தேர்ந்தெடுப்பது மற்றும் தவறான இடைவெளியில் நடுவது. குரண்ட் மற்றும் கூஸ்பெர்ரி செடிகள் காடுகளில் மரங்களுக்கு அடியில் வளர்கின்றன என்ற ஒரு கதையை கேட்டுவிட்டு பலர் இந்த செடிகளை தங்கள் வீட்டின் உயரமான சுவர்களுக்கு பின்னாலோ அல்லது பெரிய மரங்களின் நிழலிலோ நட்டு வைப்பார்கள். இது ஒரு மோசமான முடிவாகும். காடுகளில் வளரும் செடிகளுக்கும் நாம் அதிக மகசூல் எதிர்பார்க்கும் செடிகளுக்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. உங்களுக்கு கொத்து கொத்தாக பழங்கள் வேண்டுமென்றால் செடிக்கு குறைந்தபட்சம் 6 முதல் 8 மணி நேர நேரடி சூரிய ஒளி கட்டாயம் தேவை. நிழலில் வளரும் செடிகள் உயரமாக வளருமே தவிர அவற்றில் பூக்கள் பூக்காது. சூரிய ஒளிதான் செடிகளுக்கு உணவு தயாரிக்கும் அடுப்பு போன்றது. அடுப்பு இல்லாமல் எப்படி சமைக்க முடியாதோ அதே போல சூரிய ஒளி இல்லாமல் பழங்களை உருவாக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். செடிகளை ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக நடுவதும் ஒரு பரவலான தவறாகும். சிறிய கன்றுகளை நடும்போது அவை பார்ப்பதற்கு சிறியதாக இருப்பதால் நிறைய செடிகளை பக்கத்தில் நட்டு வைப்பார்கள். ஆனால் 2 அல்லது 3 ஆண்டுகளில் அவை பெரிய புதர்களாக வளரும்போது அவற்றுக்கு இடையே கடுமையான போர் தொடங்கும். அவை தண்ணீருக்காகவும் சத்துக்களுக்காகவும் சூரிய ஒளியின் உரிமைக்காகவும் ஒன்றோடு ஒன்று சண்டையிடும். இதை கூட்ட நெரிசல் மிகுந்த ஒரு சிறிய அறையில் 10 பேரை அடைத்து வைப்பதற்கு ஒப்பிடலாம். யாருக்கும் போதுமான வசதி கிடைக்காமல் அனைவரும் திணறுவார்கள். செடிகளுக்கு இடையே காற்று புக இடமில்லாததால் நோய் பரவலும் மிக எளிதாக நடக்கும். ஒவ்வொரு செடிக்கும் குறைந்தபட்சம் 4 முதல் 5 அடி இடைவெளி கட்டாயம் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவற்றின் வேர்கள் சுதந்திரமாக பரவி வளர முடியும்.
செடிகளின் வேர் பகுதியில் வளரும் களைகளைக் கண்டு கொள்ளாமல் விடுவதும் ஒரு மறைமுகத் தவறாகும். குரண்ட் செடிகளின் வேர்கள் மண்ணின் மிக ஆழத்திற்குச் செல்லாது. அவை மண்ணின் மேல் அடுக்கிலேயே பக்கவாட்டில் படர்ந்து வளரும் தன்மை கொண்டவை. உங்கள் செடியைச் சுற்றி அடர்த்தியான புற்களோ அல்லது களைகளோ வளர்ந்திருந்தால் நீங்கள் செடிக்குப் போடும் உரம் மற்றும் தண்ணீர் முழுவதையும் அந்த களைகளே உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். உங்கள் விலைமதிப்பற்ற செடி பசியால் வாடும். இது ஒரு திருடன். உங்கள் உணவை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பே திருடிச் செல்வதைப் போன்றது. எனவே செடியின் அடிப்பகுதியை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். களைகளை கையால் பிடுங்கி எடுப்பதுதான் சிறந்தது. ஆழமாக மண்வெட்டியை பயன்படுத்தினால் செடியின் மென்மையான வேர்கள் அறுபட்டு செடிக்கு அதிர்ச்சி ஏற்படும் அபாயம் உள்ளது. சுருக்கமாகச் சொல்லப்போனால், சரியான இடத்தை தேர்ந்தெடுப்பதுதான் ஒரு செடியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. சூரிய ஒளி நன்றாக படும் இடம், தண்ணீர் தேங்காத நல்ல வடிகால் வசதி கொண்ட மண் மற்றும் காற்று சீராக வீசும் திறந்த வெளி ஆகியவை குரண்ட் மற்றும் கூஸ்பெர்ரி செடிகளுக்கு சொர்க்கம் போன்ற இடமாகும். நீங்கள் செடியை நடும்போதே குழிக்குள் நன்கு மட்கிய தொழு உரத்தை போட்டு கலக்க வேண்டும். அது மட்டுமின்றி களிமண் அதிகமாக உள்ள நிலமாக இருந்தால் அதில் மணல் மற்றும் தென்னை நார் கழிவுகளை கலந்து மண்ணின் இறுக்கத்தை குறைக்க வேண்டும். வேர்கள் எந்த தடையும் இல்லாமல் மென்மையாக ஊடுருவிச் செல்லக்கூடிய மண் அமைப்பு மிகவும் அவசியம். ஆரம்பத்திலேயே இந்த சரியான அஸ்திவாரத்தை அமைத்துவிட்டால் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு அந்த செடி உங்களுக்கு சலிக்காமல் பழங்களை அள்ளித் தந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது நாம் பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் தோட்டக்கலை அறிவை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு சென்றிருக்கும் என்று நம்புகிறேன். அதிக தண்ணீர் ஊற்றி வேர்களை மூச்சுத் திணறச் செய்வது, கவாத்து செய்ய பயந்து செடியை காடாக்குவது, தவறான உரங்களைக் கொட்டுவது, பூச்சிகளை அலட்சியப்படுத்துவது மற்றும் நிழலில் நெருக்கமாக நட்டு வைப்பது ஆகிய இந்த 5 கசப்பான தவறுகள்தான் உங்கள் குரண்ட் மற்றும் கூஸ்பெர்ரி செடிகளின் மகசூலைச் சத்தமில்லாமல் அழித்துக் கொண்டிருந்தன. இந்த உண்மைகள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கலாம், அல்லது இதில்தானே நாம் தவறு செய்தோம் என்ற தெளிவைக் கொடுத்திருக்கலாம். இனிமேல் இந்த தவறுகளைத் தவிர்த்து நான் சொன்ன சரியான முறைகளைப் பின்பற்றுங்கள். அடுத்த சீசனில் உங்கள் செடிகளின் கிளைகள் வளைந்து போகும் அளவுக்கு பழங்கள் காய்ப்பதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் தயவு செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு பெரிய ஊக்கம். இறுதியாக ஒரு கேள்வி. இதுவரை உங்கள் செடிகளில் இந்த 5 தவறுகளில் எந்த தவறை நீங்கள் அறியாமல் செய்து கொண்டிருந்தீர்கள்? அதை கீழே கமெண்டில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அருமையான தோட்டக்கலை வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.